அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அது ரொம்ப வலிமையான வார்த்தை. ஏன்னா இங்க அரசியல்ல கருத்து முரண்களை தாண்டி, கருத்தியல் முரண்களை தாண்டி, ஒரு பிற கட்சி செய்த தவறுகளை சுட்டிக்காட்டும் பொழுதோ அல்லது பிற கட்சி செய்த நிறைகளை உயர்த்தி பேசும் பொழுதோ அதற்கு இடையில எந்த விதமான தனி மனித விருப்பும் வெறுப்பும் இருக்கக்கூடாது. அதே போல தான் செய்யக்கூடிய ஆட்சியை நேர்மையா செய்யணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர் அந்த மக்களுக்கான குறைந்தபட்ச பணியை தன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செய்யணும் அப்படின்ற ஒரு மிக நேர்த்தியான அறம் நிறைந்த அரசியல் தலைவர்களை பற்றி உள்ளடக்கிய ஒரு கூற்று தான் அது. இப்படியாப்பட்ட ஒரு அறம் நிறைந்த அரசியலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு முன்னாள் முதல்வரை இந்நாள் முதல்வர் சந்திக்கிறதும், அதே போல ஒரு மாற்று கட்சி தலைவரை ஒரு மாற்று கட்சி தலைவர் போய் சந்திக்கிறதும் தமிழ்நாட்டுல ஒரு ஆரோக்கியமான அரசியலை காட்டுது, ஒரு நாகரிகத்தை காட்டுது. இதே நாகரிகத்தை ஒருத்தர் கடைபிடிச்சார். அவர் பேர் என்ன அப்படின்னா செந்தமிழன் சீமான். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எத்தனையோ விருப்பு வெறுப்பு கருத்தியல் முரண்கள் தாண்டி பாஜக தலைவரான அண்ணாமலை, இப்போ திமுகவினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் ஐயா திருமாவளவன் அவர்கள், ஐயா ராமதாஸ் அவர்கள் போன்ற தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கிற எத்தனையோ தலைவர்கள் மீது அவதூறும் விமர்சனமும் வந்த போது அதை விட்டு கொடுக்காது பேசிய ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு இருக்கிறது திமுகவினுடைய கூட்டணியில. அவர் தமிழ் குறித்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மையை பேசினப்ப அவர் பக்கம் திமுக கூட்டணியை நிக்காத பொழுதும் வரலாற்று உண்மையை பேசிய கமலஹாசன் பக்கம் நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பண்பையும் அந்த நாகரிகத்தையும் இடைவிடாது கடைபிடிச்சவர் தான் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள். ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியும்ல, இதே போல ஒரு அரசியல் நிமித்தமான, இன்னும் சொல்ல போனா அது அரசியல் நிமித்தம் கூட கிடையாது, அவங்க குடும்பத்துல ஒரு இறப்பை விசாரிப்பதற்காகவும் அந்த அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் போன பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் சென்ற அந்த ஒரு புகைப்படத்தை வைத்துக் கொண்டு திமுக கிட்ட பெட்டி வாங்கிட்டாரு, திமுகவோட மறைமுகமா கூட்டணி வச்சிருக்காரு ரைட் அப் எழுதின நண்பா நண்பி ஸ்பிரிச்சுவல் வாரியர்ஸ்ல இப்ப மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க? உங்க தலைவர் பண்ணது நாகரிகம், உங்க தலைவர் அரசியல்ல ஒரு பண்பாடு மிக்க தலைவரா இருக்கிறார் அப்படின்னா அதையே மாற்று கட்சியினர் செஞ்சா அது எப்படி பெட்டி வாங்கிட்டாரு கள்ள கூட்டணின்னு சொல்ல முடியும்? உண்மையிலேயுமே செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு அந்த தனிப்பட்ட பண்பு இருக்கு இல்லையா, அது குறைஞ்சு போக போறதே இல்ல. ஆனா இப்படியாப்பட்ட அவதூறுகளை பரப்பி கொண்டே இருக்கிறீங்கல்ல, உங்களோட பண்பும் உங்களோட மாண்பும் குறைஞ்சிட்டே தான் இருக்க போகுது. அதனால இந்த நாகரிக அரசியலை இனி தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் தலைவர்களும் பின்தொடர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும் கூட.